அப்ரஹாம், நாளை இந்திய தேசிய காங்கிரசின் ஓர் அங்கமான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க இருக்கிறது. இதற்காக நாளை சனிக்கிழமை, அதாவது மாலை 4 மணிக்கு அகில இந்திய தேசிய காங்கிரசின் தலைமையகமான டெல்லியில் உள்ள இந்திரா பவனில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆயத்த கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், தமிழகத்தை சேர்ந்த அகில இந்திய காங்கிரசின் துணை அமைப்புகளின் தலைவர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. மிக முக்கியமான முடிவுகள் என்றால், முதலிலே எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதே போன்று காங்கிரஸ் மாடல், திராவிட மாடல் என்பது தற்போது அதிகமாக பேசப்படுவதால் காங்கிரஸ் மாடல் என்ற ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுக்கவும் அகில இந்திய காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே சில முக்கிய முன்னணி நிர்வாகிகள் காங்கிரஸ் மாடல் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமான பல முடிவுகள் இந்த கூட்டத்தின் போது எடுக்கப்படும் என தெரிகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் உள்ள பலர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதிலே தீவிரமாக பேசி வருகிறார்கள். குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி, அதே போன்ற ஜோதிமணி எம்பி ஆகியோர், அதே போன்ற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி ராஜேஷ் முதலில் கூறியிருந்தார். ஆனால் அதற்கு பின் அவர் பெரிதாக பேசவில்லை. ஆனால் தற்போது மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும், குறிப்பாக எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு ஏன் வேண்டும் என்பது குறித்து அடுத்தடுத்து பல ஊடகங்களில் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். காங்கிரஸ் மாடல் நாங்கள், குறிப்பாக பேசும்போது அவர் ஏற்கனவே மத்தியிலே காங்கிரஸில் கூட்டணி இருந்தபோது திமுக பல முக்கிய துறைகளை பங்கெடுத்துக் கொண்டது. ஆனால் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கும் பொழுது பல மாநிலங்களில், கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் மிக முக்கியமான துறைகளை கேட்கவில்லை, மக்கள் சேவை துறைகள் தான் கேட்டோம், வளமான துறைகளை கேட்கவில்லை என்ற வகையிலே திமுகவை மறைமுகமாக சாடும் வகையிலே ஒரு கருத்தினை சில ஊடகங்கள் கேட்டிருந்தார். அதே போல பல ஊடகங்களுக்கு அவர் அளிக்கும் பேட்டில் அனைத்துமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுக்கு மிக முக்கியம் என்றால், நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாங்கள் ஆட்சியில் இருந்தால்தான் முடியும். எனவே இந்த முறை அதிகமாக குறைந்தபட்சம் 3 அமைச்சர்கள் பதவிகளாக எங்களுக்கு வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் கோரிக்கை. அது மட்டுமல்ல, 60 இடங்கள் வேண்டும் என்ற வகையிலும் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் திமுக எவ்வளவு கொடுக்கும் என்பது தற்போதைக்கு நிச்சயமாக உறுதியாக கூற முடியாது என்பதுதான் தெரிகிறது. இவர்கள் மட்டுமல்ல, கிரீஷ் சோடங்கரும், அதாவது மேலிட பார்வையாளராக தமிழகத்தில் உள்ள கிரீஷ் சோடங்கர், காங்கிரஸ் கட்சியின் கிரீஷ் சோடங்கரும் முதலில் அதே கருத்தை தெரிவித்தார். பிறகு அவர் சிறிது பின்னாடி சென்று விட்டார் என்றும் கூற வேண்டும். நாங்கள் என்ஜிஓ கிடையாது, நாங்கள் ஒரு கட்சி என்பதால் எங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, அது பொதுவாக எல்லா கட்சிகளின் ஆசையாகவும் இருக்கும், ஆனால் அதை ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் கட்சி தலைமைகளின் முடிவுகள் என்ற வகையில் அவர் கூறியிருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே கடந்த 58 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்திலே தமிழகத்திலே அவர்கள் இல்லை. கடந்த 2011ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் 63 இடங்களிலே போட்டியிட்டார்கள். 2016 41 இடங்களிலே போட்டியிட்டார்கள். 2021 25 இடங்களில் போட்டியிட்டார்கள். 18 இடங்களிலே வென்றார்கள். ஆனால் தொடர்ந்து காங்கிரசின் இடங்கள் என்பது குறைந்து வருகிறது என்பதுதான் கண்கூடாக தெரிகிறது. எனவே இந்த முறை எங்களுக்கு 27 குறைந்தபட்சம் 40 தொகுதிகள், அதாவது 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. எனவே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்றம் என்ற வகையிலே 39 + 1 என்ற வகையில் 40 தொகுதிகளாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ராஜ்யசபா தொகுதியும் ஒன்று கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் கோரி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மிக முக்கியமாக எத்தனை இடங்களை கேட்க வேண்டும், ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்து முடிவெடுக்க வேண்டுமா போன்ற பல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்காக நாளை தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்காகவே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. ராகுல் காந்தியும் பங்கேற்க இருக்கிறார். என்றால் தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் சிலர் மறைமுகமாக, சிலர் நேரடியாகவும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். எனவே திமுகவுடன் கூட்டணி தொடர்வதா அல்லது ஆட்சியிலும் பங்கு தருகிறேன், 60 இடங்களுக்கு மேல் தருகிறேன் என்ற தாவேகாவினுடைய ஆஃபரை எடுத்துக்கொள்வதா என்பது போன்ற பல விவாதங்கள் நாளை நடைபெற இருக்கின்றன. ஆனால் இந்த விவாதங்களுக்கு இடையிலே மிக முக்கியமாக கடைசியிலே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி வரப்போகின்ற சட்டமன்ற
தேர்தலை சந்திக்க போகிறது. எனவே திமுகவுடன் இருக்கின்ற கூட்டணி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற கூட்டணி தொடருமா இல்லையா என்பது தெரிய வரும். என்றால் தற்போது சில விரிசல்கள், இது போன்ற ஆட்சியில் பங்கு என்ற விரிசல் வந்திருக்கிறது. ஆனால் இரு கட்சியின் முக்கிய தலைவர்களும் பார்த்தீர்கள் என்றால் மிக தெளிவாக கட்சி தலைமையில் தான் முடிவு செய்வார் என்றார்கள். ஆனால் திமுகவை பொறுத்த மட்டிலே மூத்த அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமி கூட்டணிக்கு எல்லாம் ஆட்சிக்கு எல்லாம் அதிகாரத்தில் பங்கேற்கலாம் வாய்ப்பே கிடையாது, தனித்த ஆட்சி தான் என்பதை மிக தெளிவாக கூறிவிட்டார். அதுதான் தமிழக மாடல், எனவே அதுதான் தொடரும் என்ற வகையில மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தமே மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். எனவே காங்கிரஸ் கட்சிகள் தான் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக சில ஊடகவியலாளர்கள் நாம் பேசும்போது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியுடன் மிக நெருக்கமாக உள்ள ஊடகவியலாளர் பேசும்போது அவர்கள் தெரிவித்த கருத்து, இது காங்கிரசின் ஒரு வகையான டாக்டிக்ஸ், அதாவது வியூகம். அதிக இடங்களை பெறுவதற்கு இது போன்ற ஆட்சியில் பங்கு என்று கூறினால் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு பார்கெனிங் பவர் எங்களுக்கு கிடைக்கும் என்பதால் இது போன்ற ஒரு வியூகத்தை காங்கிரசின் சில தலைவர்கள் மூலமாக இது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில கூறினார்கள். எது எப்படி இருந்தாலும் திமுக மிக திட்டவட்டமாக இருக்கிறது தெரிகிறது. எனவே காங்கிரஸ் தொடர்ந்து திமுகவுடன் பயணிக்குமா அல்லது தாவேகாவுடன் இணையுமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படுகின்ற சூழல் நாளை மாலை காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கிறது. எனவே தற்போது ஏற்பட்டுள்ள சில சிறிய விரிசல் பெரிய உடைப்பாக மாறப்போகிறதா அல்லது விரிசலை ஒட்ட வைத்து அந்த இணைப்பாக மாற்றப் போகிறார் என்பதற்கு நாளை மாலை தான் நமக்கு இறுதி முடிவு தெரிய வரும். ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.